இலங்கையில் எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் சாதாரண மக்கள் எதிர்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணிக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என ஜனசத பெரமுன கட்சியினுடைய தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அத்துடன் இந்த அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை ஏற்றத்தினாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளியுள்ளதாகவும் மேலும் தெரிவித்திருக்கிறார். பத்ரமுல்லையில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். அங்கு மேலும் சில விடயங்களை வந்து முன்வைத்திருந்தார். சுபீட்சமான வாழ்வை எதிர்பார்த்து அதற்காக போராடி ஜனாதிபதி செயலகம் மற்றும் நாடாளுமன்றத்தை நோக்கி சென்று மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நெருங்கும் நிலையிலும் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றப்படவில்லை. நாட்டு மக்கள் டிட்வா போன்ற இயற்கை அனர்த்தங்களை சந்தித்த வேளைகளில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. டீசல் விலை அதிகரிப்பால் பேருந்து கட்டணங்கள் உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஏழை மக்கள் ஒரு தேநீர் அருந்த கூட வழி இல்லாத, பேருந்தில் பயணிக்க கூட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போதே நிலைமை இப்படி என்றால் இன்னும் சில காலத்தில் வரலாற்றில் பயன்படுத்திய மாட்டு வண்டிகளில் தான் மக்கள் பயணிக்க நேரிடும். இந்த நிலையை நோக்கித்தான் அரசாங்கம் மக்களை கொண்டு செல்கின்றது என தெரிவித்தார்.